எப்படி இருக்கீங்க? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங்கா இருக்கலாம், இல்லையா நம்மளோட ரிலேஷன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செரிமனியா இருக்கலாம், இல்ல ஃபெஸ்டிவலா இருக்கலாம், செலிப்ரேஷனா இருக்கலாம், இல்ல ஏதாவது பார்ட்டியா இருக்கலாம். அதுக்காக நம்ம கூடாம பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பெஸ்டான ட்ரெஸ் எடுத்து போடுவோம், நம்மளோட ஃபேவரட் அக்சசரி எடுத்து போடுவோம். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட மேக்கப் லுக். அப்படிப்பட்ட ஒரு மேக்கப் தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மேக்கப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மேக்கப்பா நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃபேஸை தரோவாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் டோனரும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா ப்ரைமர். ஸோ இன்றைக்கி ப்ரைமர் டைரெக்டாக நான் அப்ளை பண்ணிடுறேன், மாய்ஸ்சரைசர் போடலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி ஹெவி மேக்கப்பான நம்மளோட டெர்மா யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் அதுக்கு மேலே ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுக்காக மாய்ஸ்சரைசர் ஸ்டெப் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக டெர்மாவில் D5 எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஷேட் தான். ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு கன்சீலரும் யூஸ் பண்ணலை. பட் உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் முகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போடலாம். ஸோ எனக்கு அவ்வளோவா மார்க்ஸ் அவ்வளோவா தெரியலன்றதுனால நான் டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்க்கே போயிட்டேன். நான் இந்த ஒரு D5 என்னோடய லிப் ப்ரைமராகவும் ஐஸுக்கு ஒரு பேஸாகவும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ மேக்கப்புக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். பட் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு கன்சீலர் ஷேட் கூட எடுத்து உங்களோட லிப்ஸ் அண்ட் ஐஸ்க்கான மேக்கப்புக்குள்ள பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹெவி மேக்கப் போடும்போது கண்டிப்பாக உங்களோட காது அண்ட் உங்களோட கழுத்து வந்து சேம் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்னோட D14 அல்லது D12 உங்களோட கான்டூரிங் ஷேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஷேடில் வந்து நீங்கள் சின் கட், நோஸ் கட் அண்ட் நம்மளோட டெம்பிள் ஏரியாவில் நம்ம மைல்டாக கான்டூரிங் பண்ணலாம். இன்றைக்கி நான் ரொம்ப ஹெவியாலாம் கான்டூரிங் பண்ணல. டெஃபினெட்லி இன்றைக்கி மேக்கப்போட ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா நல்லா பிரைட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஈவனாக இருக்கணும். நம்மளோட ஸ்கின் டோனில் எந்த ஒரு பேட்சினஸோ இல்லைனா ஒரு பிக்மெண்டேஷனோ தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா மட்டுமே இன்றைக்கி மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக அமையும். உங்களுக்கு நெத்தி பகுதி சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபிக்ஸிங் பவுடரை மைல்டாக அதில் டேப் பண்ணி நம்மளோட ஸ்கின் முழுக்க எந்த இடத்தெல்லாம் மேக்கப் போட்டிருக்கோமோ டேப் பண்ணி மட்டுமே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வகையில் நம்மளோட பவுடரை வந்து நம்ம முகத்தில் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப சீக்கிரம் வந்து உங்களுக்கு வேர்த்து இந்த ஒரு மேக்கப் வந்து கலையாமல் பார்த்துக்கும். ஸோ இது ஒரு சின்ன டெக்னிக். என்ன தான் நீங்கள் ப்ரஷில் அப்ளை பண்ணி பழக்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து நம்ம மேக்கப் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லிப்ஸை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து அதை மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் லாக்மேயோட லிப் லவ் லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து ஐ மேக்கப் தான். ஸோ ஐப்ரோஸ் முதல்ல நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா ஐப்ரோ க்ரூமர்னால நம்மளோட ஐப்ரோஸை கீழ் பக்கமாக ப்ரஷ் பண்ணி விடணும். ஸோ தட் நம்மளுக்கு எந்த இடம் வந்து கேப்பாக இருக்குது, ஸோ எந்த இடத்த வந்து நம்ம ஐப்ரோ பென்சில்னால் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், ரொம்ப எம்டியாக கொஞ்சம் கேப்பாக இருக்கக்கூடிய இடத்துல ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ என்ஹான்சர் பென்சில் வச்சு நான் முதல்ல வந்து ஏன் ஐப்ரோவோட ஷேப்பை முதல்ல டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறமா ப்ளூ ஹெவனோட ப்ரோ பென்சில் ஸ்டைலர், ஸோ இந்த ஒரு ப்ரோ என்ஹான்சர் வச்சு நான் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பூலியை வச்சு எல்லா கலரையும் நான் ஈவன் அவுட் பண்ணிவிடுவேன். பை திஸ் வே நம்மளுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் போதாது, ரொம்ப வந்து டார்க்காக நம்ம எப்போவுமே போடக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு கலர், ஐ மீன் ஹனி ப்ரௌன் கலர் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னோடய தலைமுடியை விட ஆக்சுவலி என்னோடய புருவ முடி டார்க் ப்ரௌனிஷ் ஷேடில் தான் தெரியுது. எனக்கு பர்சனலி வந்து டார்க் ப்ரௌன் ஷேட் பிடிக்குன்றதுனால இந்த ஒரு ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் பிளாக் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா பிளாக் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேட்ஸ் ஆல். நம்மளோட ஐப்ரோஸை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா கொஞ்சம் எப்படியும் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் பிசிறி இருக்கும், அதை வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படி இல்லைனா கன்சீலர் போட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப் பண்ணும்போது நம்மளோட ஐஷேடோ மேக்கப்புக்கான பேஸாக இந்த ஒரு மேக்கப்பை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளோட லிட்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோஸ்க்கு கீழே மட்டும் இல்லை, ப்ரோஸ்க்கு மேலேயும் இந்த ஒரு ஸ்டெப்பை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ரோ அவுட்லைன் நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்கும். ஓகே, நம்மளோட ப்ரோஸை வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் கிடச்சிருக்குன்னு. ஸோ நம்மளோட ஐ ஷேடோவுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் ஷேடாக வந்து ஒரு லைட் பிங்க் கலர் ஷேட் எடுத்திருக்கேன்
அண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலை. ஸோ கையினாலேயே விரல்னாலேயே மைல்டாக வந்து என்டையர் ஐலிட் பூராவுமே நான் இந்த ஒரு பிங்க் ஷேடை அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்ட்ராஸ் கீழே கொஞ்சம் விழுந்துருந்துச்சுன்னா அதை ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் டார்க் ரெட் கலர் எடுத்து லேஷ் லைன்லேருந்து க்ரீஸ் வரைக்கும் இந்த ஒரு ரெட் கலரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ண பிங்க் கலர் ஷேட் தான் நம்மளோட ட்ரான்சிஷன் ஷேடாக அமையுது. ஸோ பிங்க் கலருக்கு மேலே இந்த ஒரு டார்க் ரெட் கலர் வந்து சூப்பர்பான ஒரு கலர் காம்பினேஷன் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு பிளெண்டட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ரெண்டு ஐஸ்க்குமே ஈவனாக நீங்கள் ரெட் கலரை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஐப்ரோஸ்க்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம பேலட்லேருந்து ஒரு ஸ்கின் கலர் அப்படி இல்லைனா லைட் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துக்கலாம். பை திஸ் வே நம்ம ப்ரீவியஸாக அப்ளை பண்ண பிங்க் கலர் ஷேட் நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரோட சூப்பராக பிளெண்ட் ஆகி மெல்ட் ஆன மாதிரி தெரிகிற லுக்கை இந்த ஒரு ஷேட் கொடுக்கும். ஈக்குவலி ஆன் போத் சைட்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கிளிட்டர் ஐஷேடோ பேலட்லேருந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கோல்டன் கலர் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐஷேடோ க்ளோவும் தேவைப்படாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட ஐஷேடோ ப்ரஷ்ஷை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை டிப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே இது சூப்பராக ஸ்டிக் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் அப்ளை பண்ணணும். பட் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஷேடோ அப்ளிகேட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் போடலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸஸ் ஐஷேடோ கண்டிப்பாக அங்கேயும் இங்கேயும் செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னொரு ஈஸியான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிட்டர் ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் கன்சீலர் இல்லைனா ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களோட கண்ணுக்கு மேலே அதை நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணாமல் இருங்க. நீங்கள் செட் பண்ணலனாலே அந்த ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த மாதிரி கிளிட்டர் மேக்கப் போடும்போது இதை ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம இந்த ஒரு கிளிட்டர் மேக்கப்பை போட்டுட்டோம். அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம ஐஷேடோவோட அந்த ஒரு ரேர் எண்டை நம்ம பர்ஃபெக்டான விங்ட் ஐலைனர் வரைகிறதுக்கான அந்த ஒரு பர்ஃபெக்டான எட்ஜை நம்ம க்ளீனாக வந்து உருவாக்கணும். ஸோ அதனால் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படி இல்லைனா கன்சீலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எட்ஜை வந்து நீங்கள் நீட்டாக உங்களோட ஐப்ரோஸ் வரைக்கும் நீட்டி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எஸ், நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளோட ஐஸை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டான ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆக போகுது. எஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐலைனர் தான். ஸோ நம்மளோட இன்னர் கார்னர்லேருந்து அவுட் சைட் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு தின்னான லைன் முதல்ல வரைஞ்சிட்டு வாங்க. விங்டு ஐலைனர் போட போகிறோம். பட் அந்த விங்ட் ஐலைனர் போடுறதுக்கு நம்மளோட ஐஷேடோவே நல்ல ஒரு பார்டர் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு மேலேயே நீங்கள் உங்களோட விங்ட் ஐலைனர் மேக்கப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக உங்களோட விங்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் நான் விங்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். தேட்ஸ் ஆல். நம்மளோட ஐலைனர் ஸ்டெப்பும் இப்போது முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம காஜலுக்கு போயிடலாம். மேபலினோட கொலோசல் காஜல் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட லோவர் வாட்டர் லைன் அப்பர் வாட்டர் லைன் மட்டும் இல்லாமல் லோவர் லேஷ் லைனும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரிசில்ஸ் இருக்கிற நல்ல ஒரு ஸ்மட்சிங் ப்ரஷ் வச்சு நல்லா திக்காக நான் அதை ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். ஸோ பை தட் வே நம்மளோட ஐஸ் வந்து நல்லா வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ ஐ ஷேடோ மேக்கப் இவ்வளோ அழகாக நம்ம கொடுத்துருக்கும் போது நம்மளோட ஐஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கணும். அது வந்து நம்மளோட காஜலால் மட்டும்தான் எடுத்து கொடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம மேலே ட்ரான்சிஷன் ஷேடாக கொடுத்த பிங்க் கலர் எடுத்து நம்மளோட காஜல் கீழே போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்மட்ச் பண்ணி அதுக்கும் கீழே ஒரு சின்னதாக ஒரு மெலிஸ் லைன் அப்ளை பண்ண போகிறோம். அடுத்ததான் ஐலேஷ் கர்லர் யூஸ் பண்ணி நல்லா கர்ல் பண்ணிக்கோங்க. ஸோ கர்ல் பண்ணதுக்கு அப்புறமா லாக்மேவோட ஐகானிக் மஸ்காரா யூஸ் பண்ணி ஒரு கோட் ஆஃப் மஸ்காரா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போகிறேன். பட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நான் என்னோடய ப்ரீவியஸ் ஐலேஷஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஐலேஷ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறது எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நான் என்னோடய ஐலேஷஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஐலேஷஸையும் நான் ஐலேஷ் கர்லர் யூஸ் பண்ணி நான் கர்ல் பண்ணிக்க போகிறேன். பை திஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக் நம்மளோட நேச்சுரல் லேஷஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஃபேக் லேஷஸும் அழகாக பிளெண்ட் ஆகி நல்லா கர்ல் ஆகி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சூப்பரான லேஷ் எஃபெக்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிடைக்கும். அப்ளை பண்ண க்ளூ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஒரு கோட்டிங் ஆஃப் மஸ்காரா கொடுக்க போகிறேன். பட் இந்த தடவை மேபலினோட
வாட்டர் ப்ரூஃப் கலோசல் மஸ்காரா தான் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம பார்ட்டிக்கோ இல்லைனா ஃபங்க்ஷனுக்கோ இல்லை செலிப்ரேஷனுக்கோ போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு லேஷ் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு கான்ஷியஸாக இருப்போம். ஸோ இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா கண்டிப்பாக அதை இன்டாக்டாக பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் ஜாயின் ஆகக்கூடிய அந்த இன்னர் கார்னரில் நம்ம கொஞ்சம் ஐலைனர் வச்சு அழகாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ப் கார்னர் வர வைக்கலாம். இப்போ நம்மளோட மற்ற இடத்தையும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கலாம். ஸோ ப்ளஷில் வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் எடுத்து நம்மளோட ப்ளஷ் ஏரியாவில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்மளோட சீக் போனுக்கு கீழே ப்ரான்சர் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ பை திஸ் வே நம்ம ஆல்ரெடி வந்து கான்டூர் பண்ணியிருந்தோம், அது இன்னும் வந்து என்ஹான்ஸ்டாக ஹைலைட்டடாக தெரியும். சேம் வே நம்மளோட ப்ரான்சரை கொஞ்சம் சின் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்மளோட ஜா லைன் அண்ட் ஆல்சோ நம்மளோட நோஸோட சைட்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஹைலைட்டர் ப்ரஷ் எடுத்து நம்மளோட ஹைலைட்டிங் ஷேட் இருக்குது இல்லையா, ஸோ கோல்டன் கலர் ஷேட், ஸோ அந்த ஒரு ஷேட் எடுத்து ப்ரான்சர் அண்ட் ப்ளஷ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கும் மேலே நம்மளோட சீக் போன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட டீசோன்னு சொல்லக்கூடிய நெத்தி பகுதி மூக்கு பகுதியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட கியூபிட்ஸ் போன் சொல்லக்கூடிய லிப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியாலையும் அப்ளை பண்ணுங்கள். டார்க் மெரூன் கலரில் இருக்கக்கூடிய லிப் லைனர் எடுத்து என்னோட லிப்ஸை நான் சூப்பராக வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிப்கான அவுட்லைன் நம்ம போடுறது ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி ஒரு மேக்கப்பில். டேக் யோர் டைம், ஏன்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடிய அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். எஸ், அடுத்ததாக நம்ம லிப்ஸ்டிக்கு வந்துடலாம். லாக்மே 925 லிப் அண்ட் சீக் டின்ட்ன்ற இந்த ஒரு லாக்மே லிப்ஸ்டிக்கில் நான் எடுத்துருக்கக்கூடிய ஷேட் வந்து கிரிம்சன் சில்க். பர்ஃபெக்டான ஒரு ரெட் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரெட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அக்சசரிஸ் கம்மியாக போட்டால் கூட அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அவ்வளோ பிரைட்டாக கேட்சியாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பான இந்த ஒரு லிப்ஸ் ஷேட் போட்ட உடனே உங்களுக்கு மொத்த மேக்கப்புமே கம்ப்ளீட்டான அந்த ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஒன் செகண்ட், இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லையா? எஸ், இப்போ தான் நம்மளோட கம்ப்ளீட் மேக் ஓவர் ஃபினிஷ். கண்டிப்பா நீங்களும் இந்த மேக்கப்பை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. இந்த ஒரு மேக்கப் லுக் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.